சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனு மீது தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரின் கருத்துக்களையும் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு 2017 முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவிற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்று தனது மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சூரியமூர்த்தியின் இந்த மனு தொடர்பாக அதிமுகவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பட்டதாக கூறினார். மேலும் இது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை எனவும் தங்களது தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவர் வைத்தார். இதனையடுத்து சூரியமூர்த்தியின் இந்த மனு குறித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கில் ஓபிஎஸ் உள்ளிட்ட மற்ற தரப்பினரின் கருத்து என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? ஏற்கனவே கூறிய போல தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த மனு தொடர்பாக ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இதில் பதில் கிடைக்கப்பெற்றதாக தான் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்படுகிறது. தற்போது அதிமுக இரு அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பன்னீர்செல்வம் தரப்பிலும் ஒரு மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஆஜராகி இந்த விவகாரம் பொறுத்தவரை தங்கள் தரப்புக்கு இதுவரை எந்த ஒரு நோட்டீஸும் பிறப்பிக்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் முறையீடானது வைக்கப்பட்டுள்ளது. எனவேதான் நீதிபதி ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று கூறிதான் இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார். அதிமுக தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது? தற்போது ஏற்கனவே சூரியமூர்த்தி என்பவர் தான் அதிமுகவோட முதல் உரிமையல் வழக்கை தொடர்ந்திருந்தால் அதில் தான் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக இந்த உரிமையல் வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருப்பதாகவும் இந்த கட்சி சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு தொடர்பாக தான் 2017 முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவிற்கு இந்த இரட்டை இலை சின்னம் என்பதை வழங்கக்கூடாது என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு தான் அளிக்க வேண்டும் என்று கடந்த முறை தேர்தலிலும் முடிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. இந்த நிலையில் தான் இந்த ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய உரிமை வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இந்த பிரச்சனை தொடர்பாக இரட்டை இலை சின்னம் தற்போது வரை இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவிற்கு ஒதுக்கக்கூடாது என்று அவர் தரப்பில் தனிப்பட்ட முறையில் தான் இந்த மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்களில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் வாதங்களையும் கேட்காமல் எந்த ஒரு நோட்டீஸும் பிறப்பிக்கப்படவில்லை என்பதால் அவர் தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இதில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி தரப்பில் அவர் தரப்பு ஓ பன்னீர்செல்வம் முறையீடு செய்தார். இதனை ஏற்றுக்கொண்டுதான் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களையும் அவர்கள் தரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு கருத்துக்களையும் கேட்ட பின்னரே இந்த கருத்துக்களை முடிவெடுத்து இதில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன். கிருஷ்ணமூர்த்தி, எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தரப்பிலிருந்து அந்த இரட்டை இலை சின்னமானது தங்களுக்கு வேண்டும் என்றும் அதே நேரத்தில் ஓபிஎஸ் உள்ளிட்டோரின் அவர்களின் கருத்துப்படி இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு வேண்டும் என்று இருதரப்பினர் தற்போது அந்த இரட்டை இலை சின்னத்திற்காக வழக்கு தொடுத்திருக்கின்றனர். ஒருவேளை ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு தங்களுக்கு வேண்டும் என்று இரட்டை இலை சின்னத்திற்காக கோரிக்கை விடுத்தால் இரட்டை இலை சின்னம் யாருக்கு ஒதுக்கப்படும், முடக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே தேர்தல் நேரங்களில் இந்த பிரச்சனையானது வருவது வழக்கம். இந்த நேரத்தில் தான் கடந்த தேர்தல் போதே இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் சரி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பிலும் சரி மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டது தேர்தல் ஆணையத்திற்கு. இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் வந்தபோது வழக்குகளில் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி
இரட்டை இலை சின்னம் அதிமுக தரப்பிற்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தான் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்துதான் தனிப்பட்ட முறையில் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே சட்டவிரோதமாக சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு 2017 முதலே 2022 வரை புகார்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றுதான் சூரியமூர்த்தி தரப்பில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த வழக்கின் பிரதான வழக்கு ஏற்கனவே உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பாக உரிமையல் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் தீர்வு காணும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்பதுதான் இந்த மனுவானது சூரியமூர்த்தி தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு, அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி தரப்புக்கு தான் செல்லும் என்று தேர்தல் ஆணையம் தேர்தல் நேரங்களிலே முடிவு செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் புதிய மனுவாக தான் தற்போது இந்த திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை, ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த பிரதான வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பது கோரிக்கை தான் தற்போது வைத்திருக்கிறார். எனவேதான் அனைத்து தரப்பும் கருத்துக்களையும் கேட்ட பிறகு இதில் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.